பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே கூட நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரக்கூடிய காரணங்கள் என்ன? இது அநேகருக்கு குழப்பமா இருக்கு. நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை? நான் நல்ல சர்ச்சுக்கு போறேன், ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? 3 வகையில பிரச்சனைக்கு அதுதான் காரணம்னு வேதாகமம் சொல்லுகிறது. முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய பாவம். தனி மனிதனுடைய பாவத்தினால பிரச்சனை வரும். இரண்டாவது பெற்றோர்களின் பாவத்தினால் வருகிற சாபம். அப்போ எப்படி பெற்றோர்கள் பாவம் செய்து அதன் மூலமாய் ஆண்டவருடைய கோபத்தின் நிமித்தமாய் சாபங்களாக நம்ம வாழ்க்கையில வருது. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் தேவ நாம மகிமைப்படும்படியாக சில நேரங்களிலே சில மனிதர்களுக்கு பிரச்சனை வரலாம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறார். திமிர்வாதக்காரன் என்றால் என்ன? திமிர் பிளஸ் வாதம். ஓவரா நம்ம என்ன பண்ணக்கூடாது? திமிர் பண்ணக்கூடாது, இல்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படி பிரச்சனை பண்ணா கண்டிப்பா வாதம் வரும், நோய் வரும் இல்லையா? அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை என்ன செய்யறாங்க? இயேசு சுவாமி இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு வராங்க. கூட்டம் நிறைய இருக்கு. மேல என்ன பண்றாங்க? ஏறி ஓட பிரிச்சு இறக்குறாங்க. யோசிச்சு பாக்குறப்ப இது நிறைய டைம் நம்ம கேட்டிருக்கோங்களா இந்த சம்பவத்தை? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். எந்த மனுஷங்க தனக்காக ஓடுவாங்க, ஆனா இந்த திமிர்வாதக்காரனுக்காக அவங்க குடும்பத்தினர் பாரப்படுறாங்க பாருங்களேன். அந்த குடும்பத்தினருக்கு ஒரு விசுவாசம், இயேசு சுவாமி கிட்ட வந்த அத்தனை பேருக்கும் விடுதலை அப்படிங்கறத அவங்க நம்பினாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அந்த அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து வீட்டோட கூரைய பிரிச்சு உள்ள இறக்குறாங்க. இயேசு சுவாமி பாக்குறார். யாருடைய விசுவாசத்தை தெரியுமா? அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அந்த இடத்துல இல்ல. அந்த கொண்டு வந்தாங்க இல்லையா, கூட வந்தாங்க இல்லைங்களா, சுமந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அவர்களுடைய விசுவாசத்தினால அந்த இடத்துல ஒரு விடுதலை. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜெபஆலய தலைவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவன் பிள்ளைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் போ அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா இந்த இடத்துல வியாதிகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு 3 வழிகளை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். என்னுடைய பாவம், என் முன்னோருடைய சாபம், தேவனாம மகிமைப்படும்படியாக கூட இருக்கலாம். இந்த 3 காரியத்துல நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வருது அதை நம்ம யோசிக்கணும். அந்த காரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? வெளியில வரணும். அப்படி வரும் பொழுது என்னுடைய பாவமாக இருந்தாலும் என்னுடைய தலைமுறை சாபமாக இருந்தாலும் தேவனாம மகிமைப்படும்படியாக இருந்தாலும் எல்லா சூழல்களையும் எல்லா வியாதிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் என் இயேசு சுகமாக்குவார், விடுதலை தருவார் என்று முழு நம்பிக்கையோடு கூட நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நான் ஜெபிக்கிறேனே, ஆனா எனக்கு ஒரு விடுதலை இல்ல சிஸ்டர். எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எத்தனை பாஸ்டர்ட்ட நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எத்தனை போதகர்கிட்ட ஓடி ஓடி ஜெபிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சு புலம்புனீங்கன்னா இன்னும் உங்களை தாழ்த்த வேண்டிய ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு குறை. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் இன்னும் எனக்கு ஒரு குறை உண்டு. அதை நீங்க என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஆண்டவரே என்னிடத்தில் இன்னும் என்ன குறை இருக்கு தெரியல, ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, என்ன மன்னிங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை மன்னிப்பார். இன்னைக்கு நிறைய பேரண்ட் என்ன பண்றாங்க? பிள்ளைகளுக்காக திறப்படல் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களுடைய விசுவாசத்தை பார்த்து பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வருவாங்க, அவங்க பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறது இல்ல ஆண்டி, ஆனா நான் நல்லா இருக்கேன். நேற்றைய தினத்துல கூட ஒரு இடத்துக்கு நான் போகும் பொழுது அந்த பிள்ளை பேசும் பொழுது சொன்னாங்க, ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் ஜெபிக்கிறியா? இல்ல ஆண்டி நான் ஜெபிக்கிறது இல்ல, நல்லா இருக்கேன் நீ. அப்பதான் நான் சொன்னேன், நீ நல்லா இருக்க காரணம் உன் தாயினுடைய திறப்பில் நின்று கதறுகிற கண்ணீர், அந்த முழங்கால் ஜெபம், அந்த தாய் தகப்பனுடைய ஜெபத்தினாலே இன்றைக்கு நீ நல்லா இருக்க. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் இருக்க அல்லது பிரச்சனையில இருந்து வெளியேற எங்க போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் தெரியுமா? அந்த விடுதலை உங்ககிட்டதான் இருக்கு. நீங்க விசுவாசிக்கணும், நீங்க தாழ்த்தணும், நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்.
அப்படி பண்ணினா மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். சரிங்களா? அதனால விடுதலைக்காக நீங்க எங்கேயும் ஓட தேவையில்லை, தேவ சமூகத்துல காத்துருங்க. நிச்சயமாய் அன்றைக்கு திமிர்வாத காரனை எழுப்பின தேவன், சுகமாக்கின தேவன் இன்றைக்கு உங்களையும் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? எனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லாதீங்க. விடுதலை கொடுக்கிற இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களிடத்தில் இருக்கிறது. God bless you.